இன்றைக்கி சாய் குக்கிங் டைம் சேனலில் கோதுமை மாவில் நெய் ஊற்றி ஒரு உருண்டை பிடிக்க போகிறோம். அது எப்படி பிடிக்கலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அடுப்பில் வானல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நெய் நல்லா ஒரு குழிக்கரண்டி, பெரிய குழிக்கரண்டி நிறைய ஊற்றிருக்கேன். இதில் ஒரு டம்ளர் இது கரெக்டாக. இதில் இந்த மாவை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நெய்லேயே வறுத்துக்கணும். இப்படி வறுத்துக்கிட்டு பாருங்கள், இது மாதிரி நெய்யிலே நல்லா வறுத்துக்கணும். நம்ம சப்பாத்தி போடுவோம்ல, ஆசீர்வாத ஆட்டா அதே மாவு தாங்க. 1/4 கிலோ இது கரெக்டாக. இதை நெய்யில் நீங்கள் நெய்யை நல்லா சூடு பண்ணி இதில் கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வாசனை உங்களுக்கு இருக்கும். பச்சையாக செஞ்சோம்னா நமக்கு அந்த வாசனை இருக்காது. அதனால் நல்லா வறுத்துருவோம். நெய் பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக இருந்துருச்சு. அந்த நெய்யில் வறுத்ததுனால மாவு நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். மாவை இதில் கொட்டி வறுக்க ஆரம்பித்தோன்னா வாசனையாக இருக்கும். இதில் பாருங்கள், ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன். இதை இதிலே போட்டுக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உருண்டை பிடிக்கலாங்க. பாருங்கள், நெய் ஊற்றிட்டேன். இது நல்லா கிண்டி விட்டுருங்க. ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும். பாருங்கள், இது ஆறட்டும். நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், இது மாதிரி நம்ம சப்பாத்திக்கு போடுற கோதுமை மாவு தாங்க இது, ஆசீர்வாத ஆட்டா. இந்த மாவு ஒரு டம்ளர் மாவுன்னா 1/4 கிலோ மாவுனா 1/4 கிலோ சர்க்கரை தான். இதை எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சம் நிறையா விட்டு, இந்த மாவு பச்சையாக இருக்குது, அதனால் வாசம் இருக்கும். நல்லா அதை வானலில் நெய்யை விட்டு இதை நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு மாவை நல்லா வறுத்திங்கன்னா அதுக்கப்புறம் சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு அடித்து வைங்க. இது பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு அதுவும் பாதி போட்டுக்கோங்க. அப்படியே அந்த மாவில் கொட்டி, ஒரு டம்ளர் மாவுனா 1 டம்ளர் சர்க்கரை, எதால் எடுக்கிறீங்களோ அதால் ஒன்று நைஸாக அரைச்சிக்கிங்க. சர்க்கரையாக அதில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதே போல் நம்ம ரவை உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை மாதிரியே இருக்குங்க இது. நீங்கள் இது மாதிரி இன்ன வரைக்கும் செஞ்சீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் செஞ்சுருக்கேன். கோதுமை மாவு உருண்டை இது. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெய், கோதுமை மாவு, ஏலக்காய், அவ்வளோதான். இதே போலயே நீங்களும் வணக்கி மாவை அப்படியே கொட்டி வறுத்து செஞ்சு உருண்டை பிடிச்சி பாருங்கள். செஞ்சுட்டு உடம்புக்கும் சத்து, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சால் எனக்கு வீடியோவில் போடுங்க, நான் அதை பார்த்து செய்கிறேன். நன்றிங்க.